வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மாரி பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது 3 வகையான கொழுக்கட்டை. இதில் முதல் வகை பிளெயின் கொழுக்கட்டை செஞ்சு இதில் சர்க்கரை தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டாவதாக கார கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன். அது தொட்டு சாப்பிட கார சட்னியும் வச்சுருக்கிறேன். மூணாவதாக வெல்லம் போட்ட இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கிறேன். சரி வாங்க, இந்த 3 வகையான கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதான் கொழுக்கட்டை மாவு. இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து கொழுக்கட்டைக்குன்னு சொல்லி அரைச்சி வச்சுருக்கிறேன். கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி கொரகரப்பாக தான் இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. மிஷினில் கொடுக்கும்போதே கொழுக்கட்டைக்குன்னு சொல்லி கொடுத்தா தான் அவங்க இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி தருவாங்க. சரி, நம்ம இப்போ முதல்ல பிளெயின் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ 1 கப்பு மாவில் தான் செய்ய போகிறோம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி தான் அளவு. இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதித்த உடனே இந்த மாவை போட்டு கிண்டிடலாம். கிண்டும்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும்போது மாவு கெட்டிப்பட பாத்திரத்திலே அதிகமாக ஒட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் முன்னாடியே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ பிளெயின் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெல்லம் போட்ட இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல நான் வெல்லம் பாகு ரெடி பண்ணியிருக்கிறேன். 1 கப்பு வெல்லம் எடுத்து 2 கப்பு அளவுக்கு பாகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதுவும் 1 கப்பு மாவில் தான் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ கடாயில் 2 கப்பு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். அதிலேயே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் உப்பு சேர்க்குறோம்னா, இந்த இனிப்பில் 1 சிட்டிகை உப்பு சேர்க்கும்போது இதனுடைய சுவை கூடும். வெள்ளைப்பாகு கொதிச்சிருச்சு. 1 கப்பு மாவை போட்டு கிண்டிடலாம். பிளெயின் கொழுக்கட்டைக்கு நம்ம கிண்டினது மாதிரி இதையும் கட்டிப்படாமல் கிண்டுங்க. அதில் எப்படி சட்டியில் ஒட்டாமல் வர்றதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோமோ அதே மாதிரி இதில் நெய் ஊற்றியிருக்கிறோம். இப்போ இனிப்பு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து கார கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணலாம். இதுக்கு முதல்ல 4 கப்பு தண்ணி கடாயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த கார கொழுக்கட்டையை 2 கப்பு மாவில் செய்ய போகிறேன், அதனால் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இதில் எண்ணெய் 2 ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே 1/2 கப்பு கேரட்டு நான் இப்போ துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பீன்ஸு 1/2 கப்பு மெல்லிசாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/2 கப்பு நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கிய பச்சை மிளகாய் 3. அடுத்து சிறிதாக நறுக்கிய 1/2 ஸ்பூன் இஞ்சி. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லா காய்கறியும் போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு இந்த தண்ணியிலே 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். எப்படியும் கொழுக்கட்டையை ஆவியில் வேக வைப்போம், அதிலேயே காய்கறியெல்லாம் வெந்துடும். இப்போ காய்கறியெல்லாம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம 2 கப்பு மாவு எடுத்து வச்சதை போட்டு கிண்டிடலாம். இப்போ கார கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். 3 வகையான கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல நாம் பிளெயின் கொழுக்கட்டையை பிடிச்சி வைக்கலாம். கொழுக்கட்டை மாவு பிடிக்கும்போது கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு பிடிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். பிளெயின் கொழுக்கட்டையை இதே மாதிரி பிடிச்சி விரலால் லேசாக அப்படி குழி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இனிப்பு கொழுக்கட்டையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம்.
இப்போ கடைசியாக கார கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டையை மட்டும் இதே மாதிரி உருண்டையாக நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. மூணு வகையான கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ முதல்ல கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அதுக்கு மேலே வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலையில் வேகும்போது அதனுடைய சத்தும் சுவையும் கூடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூடவே நான் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். கார கொழுக்கட்டைக்கு தொட்டு சாப்பிட இது நல்லாயிருக்கும். ப்ளெயின் கொழுக்கட்டையை அப்படியே சாப்பிட முடியாது. நம்ம பண்ணி வச்ச குழியில் ப்ரௌன் சுகரை போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. இது மேலேயே தேங்காய் பூ போட்டு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தது. அடுத்து நம்ம வெல்லம் போட்ட இனிப்பு கொழுக்கட்டையை அப்படியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டும் சாப்பிட்லாம். அவ்வளவுதாங்க, 3 வகையான சுவையான கொழுக்கட்டை சாப்பிட தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக காலையில் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.